கோவை துடியலூர் அருகே கடந்த 29ஆம் தேதி நிகழ்ந்த பயங்கர விபத்தில் இளம்பெண் காயத்ரி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. தற்போது சம்பவத்துக்கான சிசிடிவி காட்சி வெளிவந்துள்ளது. கதிர்நாயக்கன் பாளையம் கிரீன்ஸ்பீல்டு பகுதியில் வசிக்கும் காயத்ரி ஆன்லைனில் துணி வியாபாரம் செய்து வந்தார். 2 சிறிய குழந்தைகளின் தாயான அவர் அன்றைய தினம் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது தொப்பம்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே பின்னால் வந்த அரசு பேருந்து மோதிய திடீர் பின்னட்சியில் கீழே விழுந்த அவர் மீது அரசு பேருந்தின் பின்சக்கரம் ஏறி தலை நசுங்கியதால் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். வெளிவந்துள்ள சிசிடிவி காட்சியில் காயத்ரி சாலையின் ஓரமாக சென்று கொண்டிருக்கும் போது அரசு பேருந்தை தனியார் பேருந்து வேகமாக வலப்புறமாக ஓவர்டேக் செய்வது தெளிவாக பதிவாகியுள்ளது. இதனால் அரசு பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை இடதுபுறமாக சற்று ஒதுக்கிய தருணத்திலேயே முன்னால் சென்ற காயத்ரியின் இருசக்கர வாகனத்துடன் மோதியதாகவும் தெரிகிறது. மேலும் விபத்து நடந்த இடம் பேருந்து நிறுத்தமாக இருந்த போதும் அங்கு கார் ஒன்று பார்க் செய்யப்பட்டிருந்தது கூட விபத்திற்கான இன்னொரு காரணமாக சிசிடிவி காட்சியில் வெளிப்படுகின்றது. இவ்விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது.